நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷம் டிசம்பர் மாதம் இந்த 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தேவனுடைய கரத்தை வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த அருமையான நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை மகத்துவமானவரை, உன்னதமானவரை நாம் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, அவர் செய்த இந்த 11 மாதங்கள் நம்மை ஆசீர்வதித்தவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், அப்படிப்பட்ட உண்மையுள்ளவரை, நன்மை செய்கிறவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் 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 அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீ செய்த எல்லா கிருபை இரக்கங்களுக்காய், ஆண்டவரே உம்முடைய மகிமையின்காய் நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு இரக்கம் அது ஒவ்வொரு நாளும் மாறாததாய் இருக்கிறது. நீர் மகிமையும் மகத்துவம் உடையவராய் இருக்கிறீர். நீர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறீர். நீரே துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நீரே ஆண்டவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட உனக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட, ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி 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 கத்தா. உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலையிலே உம்முடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அன்பு இரக்கம் தயவு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட தொடர்ந்து இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நாங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுத்திகரிக்கிறீரப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு தயவு கிருபை ஒவ்வொரு நாளும் மாறாததா இருப்பதும், நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தையினாலே மகிமை உள்ள தேவனை, மாறாத தேவனை நாங்கள் நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். இந்த நல்ல வேலையிலும் உடைய இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பாடும் பாடல்களிலும் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பத்தில் உடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து உடைய நாம ஒன்று மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா. கேட்கிற செய்தியும் ஆண்டவரே கர்த்தாவை வாசிக்கிற வார்த்தைகளின் மூலமாய் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம்,
ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வமில்லை, சர்வ வல்லவரே. உம்மை போலொரு தெய்வம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஓம் மாலை உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகம் உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் துதிக்க ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர் பரலோகத்திலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்னும் ஒரு பாடல் மூலமாய் அவரை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்தில் 1908 பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமை அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியம மூச்சலில் சேர்ந்தால் போதும். நித்தியம மூச்சலில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜா பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு மாவேலியாலே காக்கப்பட்டு மீட்கப்பட்டு மாவேலியாலே காக்கப்பட்டு கரைதிரை அற்ற பரிசுத்தத்தோடு கரைதிரை அற்ற சுத்தரோடு ஏழை நாள் பொன்வெளியில் உணவிடும். ஏழை நாள் பொன்வெளியில் உணவிடுவே. இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினேக நீட்டும் போது ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வினேக நீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பர் இயேசுவோடு அகமகிழ்வே. இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சூடப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். அடிபட்ட முதுகை பார்த்தேன். அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றி நிறைந்தேடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியா நிறைந்தேடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. நிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என் துணித்திடுமோ. ஏழை என்னாவல் என்று தெரிந்திடுமோ. எக்காலம் என்று துணித்திடுமோ.
என்னாவல் என்று தேர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீரை துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீரை துடைக்கிறாரோ. எங்கிடுதே எனதுள்ளம், அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மேல் அவரோடு வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு மோட்சம் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு பார்த்தால் போதும், எல்லாவரோடு வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு தேவனுடைய வசனம் என்கிற வேலியாலே நாம் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு கரைதிரையற்றவர்களான ஒரு பரிசுத்தமுள்ள ஜனங்களோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு செய்த எல்லா நன்றிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து அவரை நாம் நம்முடைய நாவினாலே அவரை வர்ணிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால் யாவும் முடங்கும் என்று அவருடைய நாமத்திற்கு முன்பாக எல்லா கட்டுக்களும், எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அநியாயக்காரர்களும், எல்லா அந்தகார கிரியை செய்கிறவர்களும் மனம் திரும்பும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய சத்திய வார்த்தையானது நம்மை விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் காணவும், அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கத்தக்கதாக தேவ கரத்திலே இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்காய் நன்றி சொல்லி, இந்த 12வது மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதம், தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதா. ஆண்கள் பகுதியில் யாராவது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாய். கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும், இரக்கமாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த நாட்களிலே தடை இருக்கிறது, தடைகளை கத்தர் எடுத்து போட்டதற்காய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் கீழ்ப்படிதலோடும் உண்மையான உத்தமான இருதயத்தோடு உம்மை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், உம்மை தேட வேண்டும், உம்மை கண்டடைய வேண்டும், உடைய பரிசுத்த நாமத்தை கனப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஒன்று கூட்டுகிறீர், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறேன் என்றதற்காய் ஸ்தோத்திரம். இதை மகிமைப்பட முடியும், நாம மகிமைப்படட்டும். ஆமென். தொடர்ந்து இந்த நாட்களிலே தேசத்திலே அநேக இடங்களிலே மழை வெள்ள பெருக்கினாலே இன்றைக்கு அநேக சபைகள் நடத்த முடியாமலும் ஜனங்கள் ஆராதிக்க முடியாமலும் இன்றைக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் அதுபோல மலேசியா, சிங்கப்பூர் இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலும் இப்படிப்பட்டதான மிகப்பெரிய, அதுபோல அங்கே ரஷ்யா, அமெரிக்கா இன்னும் அநேக தேசங்களிலே மிக கடுமையான மழைப்பொழி, பனி, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வீடும் அங்கே வாகனங்களும் தெருக்களும் பனியினாலே சுமார் 10 அடி 20 அடிக்கு பனிக்கட்டியாக அது உருவெடுத்து வீட்டை விட்டு வெளியே முடியாத அளவுக்கு இயற்கை சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே தேவன் தாமே இரக்கம் பாராட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க, அதுபோல மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கும். ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் மிக கடினமாய் கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்க அவருடைய செவிகளையும் இருதயத்தை அவருடைய எல்லா மாம்ச சிந்தனைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு தேவனை தேடுகிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா தடைகளை கர்த்தர் எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரே முன் செல்லுகிறார். அவர் முன் செல்லும் பொழுது எந்த தடையும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை முன்னிறுத்தாதபடி மனுஷனை முன்னிறுத்தி அல்லது மற்றவர்களை முன்னிறுத்தி அல்லது மற்றதை கண்டு பயக்கிற பொழுதே அங்கே தேவனுடைய காரியம் நிகழாதபடி அது தடையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தடைகளை அறிந்து தேவனைக்குரிய கனத்தை, தேவனுக்கு என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி, என்னை கனவீனப்படுத்துவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் தேவனை கனப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு கர்த்தருடைய கரம் இரக்கம் கிடைக்கும்படியா கனவீனப்படுத்துவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே, சென்ற நாள் முழுவதும் இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களை கண்ணின் கனிமணி போல பாதுகாத்து வழிநடத்தி நீர் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை நாளை கூட காண செய்த கிருபைக்காக ஆண்டவரே, நாங்கள் இங்க ஆண்டவரே குடும்பமாய் சபையாயும் கூடி ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மகாபெரிய நேரத்திற்காக உமது கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டில கூட ஆண்டவரே தகப்பனே சப்பா எத்தனையோ இயற்கை சீற்றங்கள்
வண்டி வாகன நெரிசல்களால் ஆக்சிடென்ட்கள்ல இருந்து எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல கூட ஆண்டவரே இயேசுவே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை பரந்தாக்குற பட்சியை போல பாதுகாக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள தேவனையும் கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜீவன் நீர் கொடுத்தது தகப்பனே. இயேசுவே கர்த்தாவே நீரே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அது போல ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே கர்த்தாவே இந்த தேசங்களிலே ஏற்படுகிற ஆண்டவரே இயற்கை சீற்றங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இயேசுவே ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்களினால் ஆண்டவரே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே இதுல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்ற உதவிகள் கிடைக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த உதவி செய்யறவங்க மனசுல பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிற கரங்களை ஆசீர்வதியும். அது போல ஆண்டவரே தகப்பனே இப்படி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே தகப்பனே அரசாங்கம் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. என் ஜீவனுள்ள தேவனே அரசாங்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே இது ஒரு காரியமா எடுத்து ஆண்டவரே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே தங்களால் இயன்ற காரியத்தை செய்ய கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. அது போல ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே பனி பொழிவும் மழை பொழிவும் ஆண்டவரே நிறைய ஆண்டவரே இதனால நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டு நான் என்ன செய்வது என்று தெரியாம ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட எல்லா ஜனங்களும் ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் உணர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை உணர்ந்து இதுல ஆராய்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் வரும் பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே உமது நாமம் ஒன்று மாத்திரம் விளங்கத்தக்கதாய் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீரப்பா. அதிலே கர்த்தருடைய நாமம் விளங்கியது என்று சொல்லி இருக்கிறபடியால் தகப்பனே கர்த்தாவே அது போல இந்த ஜனங்களும் ஆண்டவரே உண்மை உணர்ந்து கொள்ளவும் உண்மை அறிந்து கொள்ளவும் இது ஒரு பாடமாக கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அமைய வேண்டுமே ஜெபிக்கிறோம். இது போல காரியங்கள் நேராதபடிக்கு தங்களை தாங்களே ஜனங்கள் திருத்திக் கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தாவே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. அது போல ஆண்டவரே கடைசி நாட்களிலே தகப்பனே வாரெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவரே கூறியிருக்கிறீரப்பா. அது சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே தகப்பனே தங்களை தாங்களே ஆண்டவரே நிதானித்து சோதித்து அறிந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியில நடக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. சபை பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே உண்மையாய் வாழ கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ராஜா. அது போல தகப்பனே விசேஷமாக ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிற அந்த வேலையில கூட கர்த்தாவே மலைகளால் ஆண்டவரே அநேக சர்ச்சுக்கு போகாம ஆண்டவரே வீட்டிலேயே ஆண்டவரை துதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தாலும் ஒரு விஷயம் மன்னித்து தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விலகாதபடிக்கு எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சபையிலே கூடி வர கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே ஏதேனும் ஆண்டவரே தகப்பனே தவறுகள் செய்திருந்தால் மன்னித்தருளும் அப்பா. கிருபையாய் மன்னித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாயை போல மன்னித்தருள வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஏகமாய் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே தங்களை தாங்கள் காத்துக்கொள்ள உமது கடைசி பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரை நிலைத்து நிற்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. வல்லவரே நல்லவரே இரக்கமுள்ளவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகா உன்னதமான தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே உண்மை பற்றி உணராத ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உமது பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே என்ன காரியங்கள் நடந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரே உண்மை பற்றி உணராத ஒரு கூட்டம் இருக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட கூட்டத்துல இருக்கிற ஜனங்களை கூட உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே. நீர் அதிசயமானவர், நீர் வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அந்த ஜனங்களும் ஆண்டவரே குடும்பமாய் உண்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அது போல ஆண்டவரே தகப்பனே இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே சபையும் ஆண்டவரே சபையில் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே உமக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே வாழத்தக்க கிருபையை தாரும் ராஜா. சாட்சிகளாய் நிற்கத்தக்க கிருபையை தாருங்க தகப்பனே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அன்று ஆண்டவரே
பேதுரு தைரியமா எழுந்து பிரசங்கித்தான் என்று எழுதி இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, அந்த தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலும் நீ தர வேண்டுமா செபிக்கிறப்பா. அசைவாட வேண்டுமா செபிக்கிற தகப்பனே. கர்த்தாவே, கிருபையா இறங்க வேண்டுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு மேல் வீட்டு அறையில ஆண்டவரே அந்த 120 பேருக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமது ஆவி இறங்கினது போலது தகப்பனே. தைரியமாய் அந்த அப்போஸ்தலர்கள் பேசினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, அது போல தகப்பனே ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை பற்றி ஆண்டவரை பிரசங்கிக்கவும் போதிக்கவும் உண்மை அறியாதவர்களுக்கு ஒரு சாட்சியாக நிற்கவும் கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. கர்த்தாவே, உமது நாமம் ஆண்டவரே இந்த பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் விளங்குவதாக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் காரியங்களை ஆண்டவரே உமக்கென்று சரிவர செய்ய கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த உலக காரியங்களுக்கு பின்னாக போகாதபடிக்கு, உலக ஐஸ்வர்யங்களுக்கு பின்னால் போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலக காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு பின்னால் போகாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உண்மையிலே நிலைத்து நிற்க, நீர் எங்களிலே நிலைத்து நிற்க நாங்கள் இடம் கொடுக்கும்படியாக கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ராஜா. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்படுகிற நேரத்திலே நீர் பலம் கொடுத்த ஆண்டவரே எங்கள் பலவானாய் மாற்றுகிற கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தமானவரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, நான் இவ்வாறு பாவம் செய்து விட்டேன், எப்படிப்பட்ட பாவம் செய்த நான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்பேன் என்று ஆண்டவரே ஒவ்வொருத்தர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காகவே நீர் வந்தீர். இந்த பூமியில அவர்களுக்காகவே ரத்தத்தை சிந்தினீர் என்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்க பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இனிமேல் நீர் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, தங்களை உணர்ந்து அதிலிருந்து வெளிவந்து தகப்பனே ஆண்டவரே உண்மை உணர்ந்து கொள்ளும் போது தகப்பனே மறுபடியும் அந்த பாவத்திற்குள் செல்லாதபடிக்கு தேவன் தாமே காத்து வழி நடத்துகிறீர் ஐயா. அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நீர் பேசும், நீர் சந்தியும், நீர் இடைபடுவீராக ராஜா. கர்த்தாவே, அந்த ஜனங்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வைராக்கியமாய் வாழ கிருபை பாராட்டுங்க ராஜா. என்னையும் கர்த்தர் பார்ப்பாரா என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் நினைக்காதபடிக்கு அவர்களுக்காகவே நீர் இந்த பூமியிலே வந்தீர், அவர்களுக்காகவே ரத்தம் சிந்தினீர் என்று ஆண்டவரே அவர்கள் உள்ளந்திரியங்களிலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உணர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே எல்லா சகலவித காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியார் கர்த்தரும் மேய்ப்பரும் ரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. தேவனே, எல்லா தடைகளை அடைந்திருக்கிறீர். எல்லா ஆண்டவரே மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்தவராய் இயேசுவே ஒவ்வொரு மனுஷனும் நோக்கிப்பார். ஆண்டவரே, பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மாம்ச சிந்தைகளை விட்டு தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களா ஆண்டவரே உடைய அன்பை இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் தயவு பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நம்ம எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். 486வது பாடல். ராஜா உன் பிரசன்னம் போதுமே, எப்போதும் எனக்கு போதுமே என்கிற பாடல். 486. ராஜா உன் பிரசன்னம் போதுமே, எப்போதும் எனக்கு போதுமே. ராஜா உன் பிரசன்னம் போதுமே, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன்,
அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை தெரியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தொடர்ந்து சங்கீத புத்தகத்தை நாம் வாசித்து தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீதம் 127 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 127. சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள், அதை கட்டுவரும் வீடு கட்டு பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நிரப்பின புருஷன் பாக்கியம். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமென். வாசித்த வார்த்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த 2 வாரங்களாய் தியானித்துக் கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தொடர்ந்து இன்றுமாய் கூட நாம் தியானிக்கலாம். இந்த நேரத்திலே மறுபடியுமாக தேவநாம மகிமைக்காக ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2-5 வரை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா கர்த்தாவே, எது புத்தியுள்ள ஆராதனை, எப்படி எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், அதுபோல நாங்கள் ஆண்டவரே எங்களை குறித்து எண்ண வேண்டிய விதத்தை விட மிஞ்சி எண்ணாமலும் நீர் எங்களுக்கு அளித்த அந்த விசுவாசத்தை, எங்களுக்கு கொடுத்த அந்த தெளிந்த புத்தியை, அதுபோல நாங்கள் எங்கள் சரீரங்களில் அநேக அவயங்கள் இருந்து அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நீர் செய்து வைத்திருக்கிறீரப்பா. அதை போல ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கென்று நீர் என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த காரியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், அது ஒரே சரீரமாய் ஒரே சபையாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடந்த 2 வாரங்களாய் தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு மகத்துவமான ஒரு நற்செய்தி, எங்களை பலப்படுத்துகிற செய்தி, எங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தி, எங்களை வழிநடத்துகிற செய்தியாய் அது எங்களை தேவனுடைய நாமத்திற்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக புதிதாக்குறவர்களாக அங்கே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு என்ன நீர் கொடுத்திருக்கு அதை நாங்கள் மிஞ்சி நடவாதபடி நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து அதை நாங்கள் என் தேவன் எனக்கு கொடுத்தார், நான் தேவனுக்கு
பிரியமாய் செய்வேன் என்ற அந்த வாஞ்சையோடு செய்யத்தக்கதா இன்னுமாய் கூட எங்களுக்கென்று நீர் எதை செய்து வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய கரத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் பேச வேண்டுமே உடைய கரத்திலே தாழ்த்தீரோம். பேசுகிற அடியனை மறைத்து மூடி பேசும் நீரே வார்த்தையின் தேவனாய் இருக்கிறேன். வார்த்தையை நீரே வெளிப்பாடாய் இருக்கிறீரம். நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த வெளிப்பாட்டை ஆண்டவரே நீர் தாமே பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இருதயத்தையும் செவிகளையும் கண்களையும் திறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்தல் சொல்லுகிறேன். இந்த புதிய மாதம் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். இந்த 12வது மாதத்திலே நாம் தொடர்ந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாய் நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நாம் எப்படி இருக்க வேண்டுமாமா? விசுவாசத்துல தான் நிற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்துல தான் நம்ம ஒவ்வொருவரும் நிற்கிறோம். அவங்க 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? அவர்கள்தான் தேவனுடைய ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தையே தேவன் என்ன செய்தாராமா? அதை சீர்படுத்த, அதை ஸ்திரப்படுத்த, அதை சரியாக்கும்படியாக அங்கே தேவன் என்ன செய்தார்? அதை வெட்டி போட்டார். அந்த மரம் மீண்டும் முளைக்கும்படியாக அவர் கிருபை கொடுக்கிறார். ஆமென். அதே போல பாருங்க, இங்க 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. ரோமர் 11:17 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போட்டிருக்க காட்டொலி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறு சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஆமென். இப்போ நாம யாரா இருக்கிறோம்? அவர்கள் ஒலிவ மரம், நாம் காட்டொலிவ மரம். அந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காட்டொலிவ மரம் என்பது அது வனாந்தரங்களிலே காணப்படுகிற ஒரு காரியம். ஆனால் இந்த ஒலிவ மரம் அது எதற்கு பயன்படுகிறதாமா? ஒலிவ மரம் எதற்கு பயன்படுகிறது? ஆலிவாயில். தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவதற்கும், ஆமென், தேவனை உடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டு அது தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட பயன்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்போ தேவன் அப்படிப்பட்ட அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகளையே என்ன செய்து போட்டாராமா? முறித்து போட்டிருக்கிறார். ஆகவே தேவ ஜனங்களாகிய நம்ம ஒரு காட்டொலிவு மரம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அதை சுட்டறிவதுதான் அதனுடைய முடிவு. அதான் வேதம் சொல்லுது. அதனுடைய முடிவு என்னது? சுட்டரிக்கப்படுவதுதான். அப்போ அப்படிப்பட்ட நம்ம என்னவாயிருக்க கூடாதாமா? நம்ம என்னவாயிருக்க கூடாதாமா? பாருங்க, 24ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. சுபாவத்தின்படி காட்டொலி மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்போ நம்ம ஒரு நல்ல ஒலிவு மரத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அதான் ஹைபிரிடுங்கிறது. இதை வைத்துத்தான் இன்றைக்கு உலகத்துல ஹைபிரிட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பொருட்கள் எல்லாம் என்னவா இருக்குது? ஒட்டி வைக்கப்படுகிறது. நெற்பயிர் எடுத்தாலும் சரி, கோதுமை மணி எடுத்தாலும் சரி, ஒரு வெண்டைக்காய் அல்லது கத்திரிக்காய், நீங்கள் புசிக்கிற பல வகைகள், உணவு வகைகள் எல்லாமே இன்றைக்கு ஹைபிரிட். அதிக விளைச்சல், அதிகமான காரியங்களை அது கொடுக்கறதுக்கு என்ன காரணம்?
அது என்ன செய்யப்படுது? அது ஒட்டப்படுகிறது. அப்ப தேவன் இங்கே நம்மை என்ன செய்திருக்கிறாராமா? ஒலிவ மரத்திலே நம்மை ஒட்டி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோமாமா? சுவாபத்தின்படி அந்த நல்ல ஒலிவ மர சுவாபம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்ம எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும்? ஒரு சபை எப்படிப்பட்டதான காரியத்திற்குள்ளாக வளர்ச்சி நிறைந்தவர்களாக, சபை என்பது தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஒவ்வொருவரும் சபையுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆமென். அங்கள் 5ஆம் வசனம் சொல்லுது, அநேகராகிய நாமும் ஆ, சரீரமும் ம், இருக்கிறோம். ம், நாம் அருளப்பட்ட கிருபையின்படியே ஆ. நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினால் இல்ல 4:5 மட்டும் வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். போதும். பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்திலே கண்ணானது எதை செய்கிறது? கண்கள் எதற்கு இருக்கிறது? பார்ப்பதற்கு இருக்கிறது. காதுகள் கேட்பதற்கு. அதுபோல நம்முடைய தலைமயிர் எதற்கு இருக்கிறது? வயதுக்கு அடையாளம். தலைமயிர் எதற்கு அடையாளம்? வயது. நீங்க வயதாச்சுன்னா அவங்க தலைமுடி பார்த்தாலே சொல்லுவாங்க, இவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்திற்காக தேவன் வைத்திருக்கிறார். இந்த கைகளை கொண்டு நம்ம சுய வேலைகளை செய்கிறோம். நமக்கு வருமானத்திற்காக அல்லது நம்முடைய பிழைப்புக்காக, நம்முடைய தொழில்களுக்கு, நம்முடைய உணவு உண்ண அல்லது சரீரத்தை நம்ம சுத்திகரிக்க, இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் பயன்படும். கால்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் வேலை செய்வதற்கும் இந்த கால்கள். இப்படி சரீரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. இருதயம், நுரையீரல், அப்படி கல்லீரல், இப்படி சரீரத்தில் அநேக உறுப்புகள், சுமார் 200க்கும் மேற்பட்ட உறுப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த 200ம் நம்ம ஒரே சரீரத்துல தான் இருக்கு. இந்த சரீரம் சரியாக இயங்கினால்தான் என்னது? அது ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதன். ஆமென். கண்கள் குருடானா அவனை என்ன சொல்லுவாங்க? கண்கள் இல்லை என்றால் அவன் ஒரு குருடன், காது இல்லை என்றால் அவன் ஒரு செவிடன், கால்கள் இல்லை என்றால் முடவன். இப்படி அப்போ அது பரிபூரணம் அல்லாமல் இருக்கும். அதனாலதான் தேவன் என்ன செய்திருக்கிறாராமா? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. இது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகளிலே விசுவாசிகள் அங்கே ஏற்றுக்கொண்டு சபைகளிலே தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் தங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமல் இருப்பதுதான் இன்றைக்கு என்ன நடக்கிறது சபைகள்ல? சரியான வளர்ச்சி, சரியான ஒரு ஆரோக்கியமுள்ள விசுவாசத்திலோ அல்லது ஆரோக்கியமுள்ள உபதேசத்திலோ நிலைத்திருக்க முடியாதபடி பிசாசானவன் அங்கே ஜனங்களை தவறாய் நடத்தி விடுகிறான். தவறான செய்திகளை கேட்கவும், தவறான காரியங்களை பார்க்கவும், பேசவும் செய்து நம்மை என்ன செய்து விடுகிறான்? தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகச் செய்து அவன் வஞ்சித்து போடுகிறான். அதனாலதான் அங்கே பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அது என்னது ஒத்த வேஷம்? கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 1:4 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். அவர் நம்மை சாரி,
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நம்மை என்ன செய்திருக்கிறாராமா, இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை நீங்கள் தரித்து நடக்காதபடி இந்த பிரபஞ்சத்தில், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று இப்போ அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாராமா, என்ன செய்திருக்கிறார்? என்ன வாசித்தீங்க? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொன்னீங்கன்னா தான் நீங்க எல்லாரும் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் மட்டும் பதில் பேசுனீங்கன்னா நான் கேட்டுட்டே இருப்பேன், 100 தடவை கேட்பேன். நம்ம இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம இப்ப என்ன செய்திருக்கிறார்? பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கிறார். வாசிக்கிறதை கவனமாக கேட்டு, கவனமா கேட்கிற கேள்வியை காதுல கேட்டு பதில் கரெக்டா எல்லாரும் பேசுங்க. அப்பதான் நீங்க வளர்ச்சி அடைய, இன்னும் அதிகமாய் வேத வசனம் உங்களுடைய இருதயத்திலே செல்ல அது ஆசீர்வாதமாக இருக்கும். வெறுமன பிரசங்கம் பண்ணி கொண்டு போறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. மணிக்கணக்கில் நான் பேசினாலும் அல்லது 5 நிமிஷம் பேசினாலும் அது உபயோகமாக இருக்க வேண்டும். அவர் இப்பொழுது நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். ஆமென். அவர் நம்ம இப்பொழுது விடுவித்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தரெங்கே அங்கே விடுதலை உண்டு. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை விடுவிக்க தேவன் நமக்கு விடுவித்திருக்கிறார். அப்ப இப்படி விடுவித்த நம்மை என்ன செய்ய விரும்புறாராமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணம் உள்ள சித்தம், இந்த 3 காரியம், தேவனுடையத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுக்கு எது பிரியமோ, தேவனுக்கு எது பிரியமோ அந்த பிரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுபோல தேவன் எதை பரிபூரணமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த பரிபூரண சித்தம், அந்த சித்தம் இன்னதென்று பகுத்தறிய நம்ப வேண்டும். ஆமென். அதனாலதான் பாருங்க, இங்க 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்க அசதியா இராமல், நீங்க எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே 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 11ஆம் வசனத்தை சரியா எடுத்து வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. ஆவியிலே, யாருமே வாசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். நமக்குள்ள அந்த அனல் வரல, தீ மூட்டப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்குள்ள தேவனுடைய ஆவி அங்கே அது அனலாக இருக்க வேண்டும். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, சகோதர சிநேகிதத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, புரிந்து கொள்கிறது, ஒருவருக்கு ஒருவர் அங்கே நம்ம என்ன ஏக சிந்தை உள்ளவர்களாய், நான் மேட்டிமையானவன், எனக்கு இப்படி அப்படி என்ற அந்த மேட்டுமையான சிந்தை வராதபடி இருக்க வேண்டும். அதுபோல மற்றவர்களை ஒரு தாழ்மையாக எண்ணக்கூடாது. மற்றவர்களை விட நான் புத்திமான் என்று எண்ணக்கூடாது என்று அங்கே பவுல் சொல்றார். வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அடுத்தது, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே புத்திசாலி ஆயிடுறாங்க. படித்தாலே பெரிய புத்திசாலி என்று நினைச்சுக்கிறாங்க, அல்லது ஒரு சில காரியங்கள் தெரிந்தாலே தங்களை புத்திமானாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுமில்லை. பவுல் யார் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க. அவர் தன்னை பற்றி அங்கே அப்போஸ்தலர் அதிகாரத்துல அவர் சொல்றாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 22:3 வாசிங்க. பாருங்க, அவன் தான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே
கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். போதும். அவன் ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த ஒரு தேவ மனுஷன். எப்படிப்பட்ட ஒரு வேத பிரமாணத்தின்படி, அந்த கமாலியேல் என்கிறவர் ஒரு வேத ஆசிரியர், வேதத்தை அறிந்து வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை போதிக்கிற ஒரு ஆசான். அவரிடத்துல இவர் படிச்சிருக்கார். ஆனா அவர் சொல்றாருங்க, அங்கே கலாத்தியர்ல நீங்க வாசிக்கிறப்போ அவர் தன்னை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க கலாத்தியர்ல 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அதை ஒரு மனுஷனுக்கு 1:12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, நான் ஒரு மனுஷனிடத்திலே கற்றதும் இல்லை, அதை பெற்றுக்கொண்டதும் இல்லைங்கிறார். ஆனால் அவர் கற்று பெற்றிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே இன்றைக்கு வேதத்தை குறித்து படிக்கிறவர் அவரும் படிச்சிருந்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் என்ன என்று தேவன் அவருக்கு நேரடியாக பேசினார். வாசிங்க 6, 7, 8 வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, பவுல் சொல்கிறார், நான் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், அந்த சுவிசேஷத்தை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை, வேறு சுவிசேஷம் இல்லை. அதை நான் யாரிடத்துல பெற்றதில்லை, ஒரு மனுஷனிடத்துல பெற்றதோ கற்றதோ இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ அதுதான் சரியான சபை. அதனாலதான் இந்த புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு பிரஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய ஏற்பாட்டிலே உள்ள புத்தகங்களிலே அதிக புத்தகங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நிருபங்களாக, கடிதங்களாக. நிருபம் என்றால் என்ன? ஒரு கடிதம். இது கலாத்தியர் என்கிற அந்த கலாத்தியர் பட்டணத்திற்கு எழுதின ஒரு கடிதம். அதே போல அங்கே ரோமர், கொரிந்தியர், இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கு அவர் எழுதின கடிதம். அந்த சபைகளிலே காணப்படுகிற நல்ல காரியங்கள், மோசமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அக்கிரமமான காரியங்களை கண்டவர் கடிந்திருக்கிறார். அவர்கள் செய்கிற தவறுகளை அவர் சுட்டி காட்டுகிறார். நீங்க வாசித்தீங்கன்னா இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த சபைகளுக்குள்ள ரோமருக்குள்ள என்ன காணப்பட்டதாமா? வாசிங்க. ரோம சபைகள்ல வாசிங்க 1ஆம் அதிகாரம் 28 சீக்கிரம் வாசிங்க. 26 வாசிங்க. 21, 26 ரோமர் 1:26 வாசிக்கலாம். பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தையினாலே வீணனானார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, அவளுடைய இருதயம் என்ன ஆகிவிட்டதாமா? இருள் அடைந்து போனது. பாருங்க, அவர்கள் தங்களை யார் என்று சொல்லுகிறார்களாமா? ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் நீங்க இங்க வாசித்தீங்கன்னா பாருங்க 29 வாசிங்க.
பாருங்க, அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம் நிறையப்பட்டு பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களும், புறங்கூறுவர்களும், அவதூறு பண்ணுகிறவர்களும், தேவ பகைஞரும், துரோகிதரும், அகந்தை உள்ளவர்களும், வீம்புக்காரர், பொல்லாதவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன இருக்குது இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அப்ப இந்த காரியம் எல்லாம் இருக்கிறது என்றால் அவர்கள் என்ன செய்யவில்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து தான் அவர் சொல்றாரு, உங்களுடைய சரீரங்களை நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. நீங்க தேவனிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தாலே அன்றி, உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தாலே அன்றி, உங்களுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பொல்லாத சுவாபங்களை தான் பொல்லாதது, இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்குரியது, இது உங்களிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டுமாமா, நீக்கப்பட்டு கழுவப்பட்டு, அப்பதான் நீங்க தேவனுடைய சபையில அந்த ஒட்டப்பட்ட அந்த நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக மாற முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கொடுக்கிற மரம், நல்ல கனி கொடாத மரம் தான் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கனி கொடுக்கிற மரம் என்ன செய்யப்படும், அதை தேவன் தண்ணீர் ஊற்றி, அதை தேவன் நீர் பாய்ச்சி அதை வளரச் செய்வார். ஆமென். அதற்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டும் என்று தேவன் இந்த சொன்ன காரியத்தை சபைகளிலே காணப்பட வேண்டுமானால் சபையினுடைய செயல் திட்டங்கள், அதைத்தான் நான் கடந்த வாரம் சொன்னேன், சபையிலே என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்க வேண்டும். அங்கே ஐக்கியம், அதைத்தான் சொன்னா நம்ம வாசித்தோம், சகோதர சிநேகத்திலே நீங்க என்ன செய்ய வேண்டும், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் அங்கே பட்சமாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். இப்ப இந்த ஐக்கியம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அங்கே ஒரு விசுவாசி, சபையில இருக்கிற ஒரு விசுவாசி எந்த ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பயப்படுகிறார் என்றால், நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் கூட இருந்து அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் அவருக்கு எப்படி பாதுகாக்க கொடுக்க முடியும் என்று நம்ம சரியானபடி அவருக்கு ஒரு ஆலோசனை கூறி அவருக்காக ஜெபித்து, அல்லது அவருக்கு என்ன உதவி வேணும் அந்த உதவியை நம்ம செய்வதற்கு நம்ம உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது மட்டும்தான் அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பயம், அந்த குழப்பம், தடுமாற்றம் அவரை விட்டு போகும். அதற்கு ஜெபம் அவசியமாய் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஒருவருக்கொருவர் அங்கே வீண் விரோதத்தினாலே, பகையினாலே அங்கே சந்திக்கிறதோ, அவர்களுக்கு உதவி செய்கிறதோ அல்லது ஜெபிக்கிற காரியங்கள் இல்லாமல் இன்றைக்கு சபைகள் அங்கே பிரிந்து கிடக்கிறது. இன்னைக்கு எப்படி உலகத்தான் அங்கே மத ரீதியாய், ஜாதி ரீதியாய், இன ரீதியாய், மொழி ரீதியாய் பிரிந்து கிடக்கிறானோ, அதே போல சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அது ஒரு சரியான தேவ சபை அல்ல. அவர்கள் பெயரளவிலே உறுப்பினர்களாக சபையாக இருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய சபை என்று சொல்லுகிறோம். நம்முடைய சபை அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால், அது யார் அப்படிப்பட்ட காரியத்திற்கு அங்கே ஒருவர் மேல் ஒருவர் ஐக்கியப்படாமல் அங்கே தன்னை பிரித்து கொண்டு அல்லது தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று செல்கிறார்கள், அவர்கள் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, தேவனுக்குள்ளாக அவர்கள் மறுரூபப்படவில்லை. ஆமென். அந்த தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக தங்களை அவர்கள் இணைத்துக் கொள்ளவில்லை. பெயரளவுதான் அவர்கள் என்னவா இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளை என்கிற பெயரிலே தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த நன்மையோ அல்லது தேவன் எதை பிரியமா, தேவன் செய்ய சொன்னதை பிரியமாய் செய்ய அந்த சுபாவம் மாற வேண்டும், மனுஷ சுபாவம் அல்ல. ஆமென்.
பாருங்க, ஒரு மனிதன் காயப்படும் பொழுதோ அல்லது மனவேதனை அறுத்தும் பொழுதோ அல்லது வருத்தமாக இருக்கும் பொழுதோ துக்கத்தோடு இருக்கும் பொழுதோ நம்ம அவரிடத்திலே சென்று அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவருக்கு ஒரு ஜெபித்து அல்லது அவருக்கு தேவையான உதவிகளை செய்து, அதுதான் சகோதர சிநேகிதமாக இருக்கிறது. அல்லது ஏதாவது ஒரு பிசாசினுடைய பிடியிலோ அல்லது விரோதிகள் அல்லது இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுகிற ஒரு சில காரியங்களினாலே அவர் ஒதுக்கப்படுவதோ அல்லது பண ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அப்படிப்பட்ட கட்டுக்கள் இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்க வேண்டியது, நல்ல ஆலோசனைகளை சொல்லி அங்கே அவருக்கு சரியான வழிகாட்டுதலை சொல்லி, அவர் அங்கே தவறான காரியங்களை செய்தாரா, மாம்ச இச்சையிலே விழுந்தாரா என்று அவரை பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அந்த சகோதரனை நாம் வெறுக்காதபடி அவருக்கு தேவன் எதை செய்ய சொன்னார் அதை செய்ய அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை கூற வேண்டும் வேத வார்த்தையின்படி. அப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் அவரும் என்ன செய்யப்படுவார், பாவத்திலிருந்து அல்லது அந்த குழப்பத்திலிருந்து அந்த தடுமாற்றத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து அந்த கட்டுகளில் இருந்து அல்லது வழிதவறி போன காரியத்திலிருந்து அவர் வெளியே வர முடியும். அதை நாம் நிராகரித்தோ அல்லது அவரை நாம் வெறுக்கும் பொழுதோ அல்லது அவர் தவறு செய்து விட்டார் என்று அவரை நாம் குற்றப்படுத்தும் பொழுதோ நாமும் குற்றவாளியாக இருக்கிறோம். நாமும் நம்ம குற்றவாளிகள் தான். அப்ப நீங்க அவனுக்கு சரியான ஆலோசனை கூறவில்லை அல்லது அவருக்கு சரியான ஒரு உதவி செய்யவில்லை அல்லது அவரை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. தேவ சபை ஒரு வளர்ச்சி அடைய அங்கே ஒரு ஐக்கியமானது சரியானபடியாக இருக்க வேண்டும். அதை எப்படி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றன, இன்றைக்கு குடும்பத்திலே அநேக வயதானவர்கள் இருக்கிறார், சரீரத்திலே ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள், அல்லது விதவைகள் இருக்கிற குடும்பமாக இருக்கும். நீங்க வாசிங்க 1 தீமோத்தேயு 5:3 பவுல் என்ன சொல்றாரு, வாசிங்க, வாசிப்போம், சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:3 பாருங்க. உத்தம விதவைகளை, அந்த விதவை எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும், உத்தமம். ஏன் அதை உத்தமம் என்று சொல்ற வேண்டும், அவளுடைய நடக்கைகள், பேச்சு, செயல், அவளுடைய சிந்தனை, அவள் செய்கிற காரியங்கள் உத்தமமாக இருக்க வேண்டும். கணவனை இழந்தாலும் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையில தேவனுடைய வசனத்தின்படி அவள் உத்தமமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளை தான் ஒரு விதவியின் கூட்டத்திலே நீங்க சேர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லு. அல்லது அவர்கள் விதவை அல்ல. இப்ப எப்படிப்பட்ட விதவைகள் நம்ம உதவி செய்ய வேண்டும், நம்ம மற்றவர்களை விட்டு விட வேண்டுமா என்றால் அவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டும். கணவனை இழந்திருக்கிறவர்களுக்கு அல்லது பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை செய்யணும். இப்படி நீங்க தவறா நடக்காதீங்க, தவறாய் பேசாதீர்கள், அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் அது அவமானம், அது அருவருப்பு, மற்றவர்கள் உங்களை குறித்து ஏளனம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாசிங்க 5ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க பாருங்க. 60 வயதுக்கு குறையாதவளும் பாருங்க ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருக்கிறவளும் பிள்ளைகளை வளர்த்து பாருங்க அந்நியரை உபசரிக்க வேண்டும். ஒரு விதவை என்பவளுக்கு அங்கே வேதம் எப்படிப்பட்ட கேட்டகரி கொடுத்திருக்கு பாருங்க. அந்நியரை உபசரிக்கிறவளும் பாருங்க பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி பாருங்க யாரெல்லாம் உபத்திரவப்படுகிறாங்களோ இவளே அங்கே ஒரு விதவை, ஆனாலும் அவள் என்ன செய்ய வேண்டியவளா இருக்கிறாளாமா, உதவி செய்ய வேண்டியவளாக இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, ஒரு விதவைக்கே இப்படி என்றால் ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளாய் குடும்பமாய் இருக்கிறவங்க எவ்வளவு காரியம் செய்ய வேண்டும் பாருங்க. ஏன் நான் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட காரியமால் அவள் செய்ய வேண்டுமாமா. அப்போ ஒரு சாதாரண குடும்பத்திலே அல்லது ஒரு விசுவாசி இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை அவர் இன்னும் அதிகமாய்
செய்ய வேண்டும். ஆமென். அது அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புன்னு பாருங்க. ஒரு ஒரு விதவைக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து அவளை அந்த பட்டியலுக்கு உள்ள கொண்டு வா அப்படிங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுன்னு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வெளிநாடுகள்ல இன்னைக்கு ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் அல்லது ஸ்டெப் சன், ஸ்டெப் சில்ட்ரன்ஸ்னு சொல்லி இன்றைக்கு அது அருவருப்பும் அசிங்கமும் அக்கிரமும் மீறுதல் எல்ஜிபிடி அது வந்ததுக்கு காரணம் என்ன? இங்க வேதத்தின்படி அவர்கள் சரியாக போதிக்கப்படாமலும் எச்சரிக்காமலும், சபைகளிலே அது எச்சரிப்பு இல்லை. இப்ப சபைகளிலே எச்சரிப்பு இருந்தால் அவர்கள் நிச்சயம் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். ஏன் ஒரு 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ மார்க்கம் சரியான முறையிலே செல்லவில்லை, சரியான சபை வளர்ச்சி இல்லை, சரியானபடி இல்லை என்றால் இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை சரியானபடி வளர்த்து 10ஆம் வசனம் தான் சொல்லுது, பிள்ளைகளை சரியாய் நீங்கள் வளர்க்க வேண்டும். வேத வசனத்தின்படி, வேத வாக்கியத்தின்படி அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து அவர்கள் சிறு வயது முதலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும், எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், எப்படி மற்றவர்களை நேசிக்க வேண்டும், எப்படி அங்கே தாய் தகப்பனுக்குரிய மரியாதைகளை கொடுக்க வேண்டும் என்று சிறு வயது முதலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல அந்நியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே வரும் பொழுது ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு விசுவாசியோ அல்லது தேவைப்படுகிற உங்களிடத்துல வரும் பொழுது அவர்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்றீங்க? உபசரிக்கிறது, ஆனர் பண்றது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்கள ட்ரீட் பண்றது எப்படி? அதை நீங்கள் சிறு வயது முதல் அந்த பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல? எல்லாமே தலைகீழாய் மாறி இதை பயன்படுத்தி இன்றைக்கு தவறானவர்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பைபிள் எச்சரிக்கையா இருக்கிறது அதான். அப்ப செய்யாமல் இல்லை, ஆனால் யாருக்கு செய்கிறோம், அது எப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிறோம் என்று இருக்கு. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, அது மட்டுமல்ல சகல நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல ஜாக்கிரதையாய் நடப்பிக்க வேண்டும். நீங்க ஜாக்கிரதையா செய்யணும், அல்லது உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு உதவி வேண்டும் என்று சொல்கிற போர்வையிலே இன்றைக்கு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள், கள்ள சகோதரிகள் உங்களை ஏமாற்றி விடுகிறாங்க. உங்களிடத்துல ஐஸ்வர்யமும் உங்களிடத்துல நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது உங்களை தவறான வழியில நடத்தி விட அவர்கள் அநேக தவறான யோசனைகளை கொடுப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இவைகளையே விதைய சேர்த்துக்கொள், ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் பொழுது, அதான் அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை விவாகம் பண்ண மனதாகி முதலிலே கொண்டிருந்த விசுவாசத்தை அவர்கள் விட்டு விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்களாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு எப்படியெல்லாம் வருகிறது பாருங்க. மனிதனுக்கு அப்ப இது ஒரு பெண்ணுக்கு மட்டுமா, விதவை பெண்ணுக்கு மட்டுமா? இல்லை என்றால் எல்லாருக்கும் அது பொருந்தும். நீங்க இங்க 5ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா முதிர் வயதுள்ளவனையும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அடுத்தது 2ஆம் வசனத்துல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளையும் சொல்லியிருக்கு. அது போல 16ஆம் வசனத்துல ஒரு விசுவாசிக்கும் அதைத்தான் சொல்லி இருக்கு. அடுத்தது 17ஆம் வசனத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு மூப்பருக்கும் அப்படித்தான் சொல்லி இருக்கு. அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் நீங்க 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 5, 6, 7 வாசிங்க. 6ல் இருந்து வாசிக்கலாம் பாருங்க. இவைகளை சகோதரர்களுக்கு போதித்து வந்தால், சகோதரன் சகோதரன் சகோதரிகள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த அர்த்தம். ஒரே சகோதரனுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதை போதிக்க வேண்டும்.
அப்ப நீங்க போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலே நீ அனுசரித்த நற்போதகத்திலே தேறினவனாய், அதான் ஒரு நல்ல போதகனுக்கு அடையாளம். சபையிலே ஐக்கியங்களை குறித்து அல்லது சபையிலே தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு போதிக்கிறதுக்கு இன்னைக்கு சரியான போதகர்கள் இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு வருகிறார். இல்லை என்று நான் சொல்லல, இருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சபையாக அந்த சபை இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ எப்படிப்படுவாயம்மா, நீ அனுசரித்த நற்போதனை தேறி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பான். ஏனென்றால், ஏன் அதை சொல்லுகிறார்னால் 7ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. சீர்கெடும் கிழவிகள் பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக, தேவ பக்திக்கு ஏதுவாய் அந்த சபையை அவர்களுக்கு எந்த அளவுக்கு உன்னால முடியுமோ முயற்சி செய்து, எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதை பற்றி போதிக்க முடியுமோ அதை போதித்து, எந்த அளவுக்கு அவர்களுக்கு எச்சரிக்க முடியுமோ எச்சரித்து நீ சொல்லிக்கொண்டே இரு. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது. அதனாலதான் அங்க 12ஆம் வசனம் சொல்லுது, உன் இளமையை, வாலிபர்களுக்கு அது எச்சரிக்கிறது. வாலிப பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஆண் பெண் இருவருக்கும் அது எச்சரிக்கிறது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, ஒருவனும் உன்னை அப்படின்னு என்னது அசால்ட்டா பேசுற, அவன் அப்படிப்பா, அந்த புள்ள கேரக்டர் அப்படித்தான், அது அப்படித்தான் பேசு, அப்படித்தான் நடக்கும், அதுதான் அப்படித்தான் இருக்கும் என்று அதான் அசட்டை பண்ணுவது. அதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்கிறது வேதம். அப்ப அவர்களை சிறு வயது முதல் அப்படி சரியாய் நீங்கள் வளர்த்து இருக்கும் பொழுது அந்த உங்களை அசட்டை பண்ணாதபடி நீ எப்படி இருக்க வேண்டும் அம்மா, வார்த்தையிலும் நீ பேசுகிற பேச்சிலும் நடத்தையிலும் அன்பிலும் அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அனலுள்ள ஆவியாக இருக்க வேண்டும், அவித்து போட்ட ஆவியாக இருக்கக்கூடாது. விசுவாசத்திலும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கற்பிலும், கற்பு என்றால் 2, கற்பித்து கொடுத்தல், இன்னொன்று உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல். எந்த விதமான வேசித்தனமும் விபச்சாரமும் இல்லாதபடி உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வது, ஆணானாலும் பெண்ணானாலும். அடுத்தது விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 16ஆம் வசனம் சொல்றது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலைச்சு நிக்கணும். நீங்க இது யாருக்கு சொல்லப்பட்டது? அவர்கள் ஒவ்வொருவரும் அதில் நிலைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களை பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனாலும் அந்த விசுவாசி, அந்த போதகத்தை கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்களை அங்கே அந்த உபதேசமும் அந்த அதில் அவர்கள் நிலைத்து நிற்கும்படி செய்ய வேண்டும். வெறுமன கேட்டுட்டு போவதல்ல. அதனாலதான் ஆண்டவர் அந்த விதைப்பை பற்றி சொல்றார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருந்தது? விதைக்கு சமமாக இருக்கிறது. அது எதற்கு சமமாக இருக்கிறது? விதை எதற்கு அடையாளம்? விதை தேவனுடைய வசனத்திற்கு அடையாளம். நிலம் எதற்கு அடையாளம்? இந்த உலகத்திற்கு அடையாளம், நம்முடைய இருதயத்திற்கு அடையாளம். அப்ப இந்த இருதயத்திலே அங்கே தேவனுடைய வசனம் விழும் பொழுது இந்த இருதயமானது, இந்த பூமியானது அது நல்ல நிலத்திலே விழுந்தால் நல்ல பயிர்களை, கனிகளை கொடுக்கும். அது கற்பாறையிலே விழுந்தால் அது என்ன செய்துவிடும்? வேர் நிலைத்திராமல் கடின இருதயத்திலே விழுந்தால் அது சரியான விசுவாசத்திலே வளராமல் அது நொறுக்கி போடும். முச்செடியின் மேல் விழுந்தால், முச்செடின்னு என்னது? குழப்பத்தோட, போராட்டத்தோட, பிரச்சனைகளோட, மன அமைதி இன்றி சண்டை சச்சரவோடு இருக்கிற இடத்துல அந்த வசனம் விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்துல எந்த நேரம் சண்டை சச்சரவுகள் இருக்கிற குடும்பத்துல தேவ வசனத்தை போய் சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்?
அது நெருக்கப்பட்டு பலனற்று போகும். அது பலன் கொடுக்காது. எந்த நேரம் சண்டை, குழப்பம், போராட்டம், பிரச்சனைகளே இருக்கிற இடத்துல நீங்க தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை பேசின எப்படி இருக்கும்? அது நிலைச்சு நிற்காது. அதனாலதான் தேவன் அதை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். அப்ப இதுல எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். இப்ப தேவனுடைய பிள்ளைகள், அந்த சபையானது சரியானபடி அந்த வளர்ச்சியில இருக்க வேண்டும். அப்ப ஜெபக்குழுக்களை நாம் செய்து அந்த ஜெபக்குழுவை சரியானபடி ஜெபிக்கிற ஜெபவாசிகளாக, அங்கே சிறுவர்களுக்கு என்று ஒரு ஜெபக்குழு, சிறு பிள்ளைகளுக்கு தேவைகளுக்காக அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபக்குழு, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபக்குழு. அந்த வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி வாலிபத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த வாலிபனுடைய நாட்களிலே எப்படி தேவனுக்காக ஓட வேண்டும். வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு அங்கே தனித்தனி ஐக்கியத்தை ஏற்படுத்தி அதை சரியானபடி அவர்கள் கொண்டு செல்ல. அதுபோல ஊழியர்களுக்கு ஐக்கியம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் அங்கே ஜெபிக்க, ஊழியம் செய்ய வெளியிலே செல்கிறார், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர் செல்ற இடம் பாதுகாப்பு அவருக்கு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்திலே பாதுகாப்பு, அவர் சென்றிருக்கிற பிரயாணத்திலே பாதுகாப்பு, அவர் கொடுக்கிற செய்தி அது மற்றவர்களுக்கு இருதயத்திலே பேச வேண்டும். அதுபோல அவர் சுகபத்திரமாய் திரும்ப வர வேண்டும். அநேக இடங்களுக்கு அவர் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த ஜெபக்குழு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல பெண்களுக்குள்ள, ஸ்திரீகளுக்குள்ள எப்படி உண்மையா இருக்க வேண்டும், எப்படி மற்ற விதவைகளோ அல்லது வயதானவர்களுக்கோ சிறு பிள்ளைகளுக்கோ அவர்களுக்கு அங்கே ஆலோசனை கூறுகிற அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். இப்படி ஒவ்வொரு சபைகளிலே இப்படிப்பட்ட ஜெபக்குழுக்கள் இருக்க வேண்டும். 2 பேரோ 4 பேரோ 10 பேரோ எவ்வளவு பேரோ அங்க சிறு சிறு குழுவாக பிரிந்து அங்க அந்த குழு சரியானபடி அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவர்கள் அதை சரியாக செய்யும் பொழுது அந்த சபையானது ஒரு நல்ல கனி கொடுக்கும். ஆமென். அந்த ஜெபக்குழு சரியான இயங்க வேண்டும். அந்த ஜெபக்குழுவுக்கு ஜெபம் தேவை இருந்துட்டே இருக்கணும். அனுதினமும் அவர்கள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா கூடுகிற குழுவாக அல்லாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபக்குழு. இன்னைக்கு எத்தனையோ உலகத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சிறுவர்கள், இன்றைக்கு எத்தனை சிறு பிள்ளைகள் பாலியல் ரீதியாக உணவு கிடைக்காமலும் அல்லது சரியான மருத்துவ வசதியோ தங்கும் இடமோ நல்ல பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக, திருடர்களாக, கொலைகாரர்களாக இன்றைக்கு சிறுவர்கள் இன்றைக்கு வீதியில பார்க்க முடிகிறது. அதுபோல வாலிபர்கள், எத்தனையோ வாலிபர்கள் இதே காரியத்தை பார்க்கிறோம். வாலிப பெண்களும் அப்படித்தான் மது பழக்கத்துல, போதை பழக்கத்துல அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கற்பை இழந்து படிப்பை அங்கே பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொல்வதோ அல்லது பொருளாதார சூழ்நிலையோ அல்லது படிக்கிற இடத்துல ஏற்படுகிற தொல்லைகள்னால படிப்பை விடுகிற, அதுக்கு வேலை செல்லுகிற வாலிபர்கள், வேலைக்கு செல்ல முடியாமல், வேலை கிடைக்காமல் இருக்கு. இப்படி அநேக ஜெபங்களை ஒரு நாளைக்கு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா சிறுவர்களுக்கு என்று குறைந்தது ஒரு 20 to 50 பாயிண்ட் நீங்க ஜெபிக்க முடியும். வாலிபர்களுக்கு என்று எடுத்தால் அதே போல 20 to 50 பாயிண்டுகள் தினசரி ஜெபிக்க முடியும். ஊழியக்காரர்களுக்காக, ஒவ்வொரு தேசத்திற்காய், மாநிலங்களுக்காய், மாவட்டங்களுக்காய், நகரங்களுக்காய், கிராமங்களுக்காய், பட்டணங்களுக்காய், ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஒவ்வொரு தனித்தனி நபர்களுக்காக அதை நீங்க லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மிக பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப இவ்வளவு பொறுப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இது எல்லாம் கவலைப்படாமல் எனக்கு என்ன வருகிறது அது போதும் என்று இருக்கிறது தான் என்னது, அந்த ₹1 காசு. அதான் யாரு? ₹1 காசு. அந்த ₹1 அவன் என்ன செய்தான்? மண்ணுக்குள்ள போச்சான். ஆனா இன்னைக்கு உலகத்துல சினிமா எப்படி காட்டுறாங்க, அந்த ₹1 வச்சு அவன் பெரிய பணக்காரன் ஆனான். இப்ப இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தான் பார்த்து அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இன்றைக்கு உலகத்துல உங்களுக்கு அந்த தினசரி தியான பழக்கம் வர வேண்டும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 6 அதிகாரம் 1 முதல் 4 வரை.
நீங்க அங்க அவர் மிக அருமையான ஒரு ஆலோசனை உங்களுக்கு கூறுகிறார். அந்த ஜெப தியான பழக்கம் எப்படி வரும்? வாசிங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-4 வரை. சீக்கிரம் நாட்களிலே பாருங்க கிரேக்கர்கள் பெருகின போது பாருங்க, இப்போ சபைகள் பெருகி கொண்டு வருகிறது. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, அங்க 2 பிரிவினர்கள் வந்துட்டாங்க. கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க? இந்த எபிரேயர்கள் என்ன செய்யவில்லையாமா? தங்களுக்கு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான விசாரிப்பு இல்லை, அவங்கள குறித்து அக்கறைப்படவே இல்லை, அவங்கள என்னன்னே கண்டுக்கிறது இல்லை என்று சொல்லி வந்து சொல்றாங்க. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் முறுமுறுத்து கொண்டிருக்கிறது அதுதான். அதை செய்யுங்க செய்யுங்க என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பது அதுதான். அங்க அப்ப உடனடியாக என்ன செய்யறாங்க? அந்த 12 சீடர்களையும் வரவழைத்து, நாங்கள் என்ன செய்கிறோமாமா? நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஒரு பாஸ்டர் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதற்குத்தான் அந்த ஜெபக்குழு ஏற்படுத்துவது. பாஸ்டருக்கு வந்து புது ஆத்துமாக்களை சந்திப்பது, புதிய ஊழியங்களை, புதிய காரியங்களை, ஆத்துமாக்களுக்கு என்ன காரியத்திற்காக வேத வசனங்களை போதிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய, அதைத்தான் அங்க 12 சீசர்கள் செய்தார். அதனால் என்ன செய்கிறாமா? சகோதரர்களே, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு இந்த வேலைகளை ஏற்படுத்துவோம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். அப்ப ஊழியக்காரருக்கு மிக முக்கியமான காரியம், தேவனுடைய ஊழியக்காரருக்கு மிக முக்கியமான காரியம் என்னது? அவர் ஜெபத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஜெபத்துல, தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கிறாங்க? அடுத்தது, வேத வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்படி இந்த யோசனை எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. ஆமென். அதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அப்ப அங்க என்ன செய்யறாங்க பாருங்க, பரிசுத்தாவிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தாவிலும் நிறைந்த ஸ்தோவானை, முதலாவது யாரை? அந்த ஸ்தோவானைத்தான் என்ன செய்யறாங்க? என்ன செய்தார்கள்? அடுத்த அதிகாரத்துல கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். ஏனென்றால் அவன் பரிசுத்தாவில நிறைஞ்சு அங்க விசுவாசத்தோடு அவன் பிரசங்கிக்கிறான். அதை கேட்ட அவர்களுக்கு எரிச்சல், கோபமாய் அவனை கல்லெறிந்து கொன்று விடு. அப்ப இது நடக்கும். நீங்க உண்மையாகவே பரிசுத்தாவில நிறைந்து விசுவாசத்தில் நிற்கிறப்ப உங்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். பிலிப்பு திரகோமையும் நிக்கோனையும் தீமோனையும் பர்ணமேயாவையும் யூதமார்க்கத்தார் அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கல்லாவையும் அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாய் நிறுத்தி இவர்கள் ஜெபம் பண்ணி அவர் மேல் கை வைத்தார்கள். வேதவசனம். அப்போ இப்ப நான் சொன்ன இந்த காரியத்தை ஊழியர்கள் அந்த குழுக்கள் மேலே சரியானபடி கைகளை வைத்து ஜெபித்து தான் அவங்க அனுப்பணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அவர்களாகவே எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, எனக்கு தேவன் சொப்பனத்திலே பேசினார், வசனத்திலே பேசினார், தரிசனத்திலே பேசினார் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் எந்த ஒரு ஊழியருடைய ஆலோசனையோ அல்லது ஊழியர்களாலே அபிஷேகப்பட்டு அனுப்பாம இன்னைக்கு அநேகர் சுயமாய் எழுந்து செல்வதனாலதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுது. நான் போய் கள்ளுக்கடை முன்னாடி பேசுறேன், நான் அல்லது அங்க விக்கிரகங்களை வணங்குற இடத்துல போய் பேசுறேன், அல்லது நான் கடற்கரையில் நின்று பேசுறேன், இங்க பேசுறேன், அங்க பேசுறேன் என்று சொல்லி எந்தவித ஆலோசனை அல்லது எந்த விதமான வேத வசனத்தின்படி அந்த சரியான நடத்துதல்படி இல்லாமல் இன்றைக்கு சுயமுயற்சியில் அநேகர் இறங்குறாங்க. வேதம் நமக்கு அப்படி போதிக்கல. நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டுமாமா? அந்த சபை ஊழியக்காரர்களிடத்திலே கொண்டு வந்து அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் முன்பாக அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியினுடைய உற்சாகத்தை அறிந்து கொண்டு அவர்களை ஜெபித்து அந்த ஊழியத்திற்கென்று அவர்களை அனுப்ப வேண்டும். சிறு பிள்ளைகள் ஊழியமானாலும் சரி, அல்லது வாலிபர்களுக்கானது, பெண்களுக்கானது, அல்லது ஊழியர் ஐக்கியத்திற்கானது,
இப்படி ஒவ்வொரு குழுக்களுக்கு அவர்கள் சரியானபடி ஜெபித்து அனுப்ப வேண்டும். இப்படி அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அந்த ஜெபிக்கிற ஜெபத்த இடம் என்னவானது? அசைந்ததாமா. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 23 நீங்க வாசிக்கிறப்போ வாசிங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய். சரி, போதும். அடுத்தது நீங்க வாசிங்க 31 32 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் பாருங்க. அவர்கள் இங்க மேல சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து இப்படியாக அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க. அங்க அவர்களுக்கு விரோதமா யாராமா 28ஆம் வசனம் சொல்லுது, ஏரோதும் பொந்தி பிலாத்து புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் அபிஷேகம் பண்ணும் பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இவ்வளவு ஜனங்கள் அன்றைக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்கிறாங்க? என்ன செய்தாராமா? ஊழியர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு 30ஆம் வசனத்துல கடைசியில் இருக்கு பாருங்க, உம்முடைய ஊழியர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்படி வேண்டுதல் விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப ஆண்டவர் செய்கிறாரு, ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த அசைவு வர வேண்டும். நமக்குள்ள அசைவே இல்லாம நம்ம அப்படியே உட்கார்ந்த அந்த ஒரு இது மாதிரி ஒரு டேபிள் சேர் மாதிரி அப்படியே ஒரு துளி அசைவு இல்லாம இருந்தா என்னது? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இறங்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு முழு அசைவு ஏற்படும், ஒரு மாறுதல் ஏற்படும். அவர் எல்லோரும் பரிசுத்தாவியெல்லாம் நிரப்பப்பட்டு, ஆமென், எல்லோருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் இறங்க வேண்டும். தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். விசுவாசிகள் திரளான கூட்டத்தார். எவ்வளவு திரளான கூட்டத்தார், ஒரே இருதயம் அவர்களுக்குள்ள எப்படி இருக்கிறது? ஒரே இருதயம், ஒரே மனம் உள்ளவர்களாய், ஒருவனும் தனக்குள்ளவில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லாமல் சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார். இப்படிப்பட்ட இது மறுபடியும் இன்று எல்லா சபையிலையும் வர வேண்டும். நம்முடைய சபையில வர வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். அப்புறம் பாருங்க, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலருக்கு பலமாய் சாட்சி கொடு, அவர்கள் எல்லோர் மேலும் பரிபூர்ண கிருபை உண்டாயிற்று. அதைத்தான் நாங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப சொல்லுது, நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? விசுவாசத்திலும் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பூரண பரிபூர்ணப்பட. அதான் இங்க பரிபூர்ண கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆமென். அப்ப அது எப்படி பெறுகிறது என்றால் இதுதான் அது. அதற்கான வழிவாசல்கள் வேதத்திலே இருக்கிறது நமக்கு. இப்போ ஒரு சபை இப்படிப்பட்ட காரியங்களிலே, அந்த ஐக்கியங்களிலே, தியான பழக்க வழக்கங்களிலே, ஜெபிக்கிறதிலே, அங்கே வேதத்தை போதிக்கிற காரியங்கள், இடைவிடாமல் ஜெபிக்கிற காரியங்கள் செய்கிற பொழுது அங்கே அது மிக அவசியமாக இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதத்துல 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அனனியா என்பவன் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதே போல பவுலும் ஜெபிக்கிறார். நீங்க வாசிங்க 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:10 சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். போதும். இந்த சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறாராமா? சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சவுல்
சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன வாசிக்கிறத கேட்கிறீங்க அல்லது வாசிக்கிறீங்க? கவனமா கேளுங்க. கவனமா கேட்டு கவனமாய் பதில் சொல்லுங்க. தர்சு பட்டணத்தில் இருக்கிற சவுல் அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டு. வாயை திறந்து பேசுங்க. எல்லாரும் பேசுங்கன்னு தான் பல தடவை சொல்லியாச்சு. யோசிச்சு பேசுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு இன்னும் சொல்ற வசனம் புரியல அல்லது யாரையோ கேட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நீங்க வேத வசனத்தை உச்சரிக்கத்தான் தேவன் உங்களிடத்தில் இடைப்படுவார். நீங்க வேத வசனத்தையே சொல்லாதபடி உங்கள் வாய்களை குறுகினால் தேவன் உங்களுடைய கையை குறுக்கிடுவார். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் அவர்கிட்ட வராது. உன் வாயை விரிவாய். நீங்க வாயை விரிவாய் திறக்கணும். அப்பதான் நன்மையில நிரப்புவார். வேத வசனத்தை சொல்றக்கே, படிச்சதை திருப்பி சொல்றக்கே உங்க வாய்களை திறக்கவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு நன்மை வரும்? அப்ப தினசரி ஜெபத்துல பாருங்க, அங்க பவுல் ஜெபிச்சுட்டு இருக்கார். அதற்கு முந்தின வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அப்பதான் முதல்ல தேவனை சந்திக்கிறார் பவுல். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்றார். அதற்கு முந்தின 4ஆம் வசனத்துல, 4-5ஆம் வசனத்துல. ஆனா அது முடிச்ச உடனே அவர் ஜெபிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அவரை தேவன் தொட்ட உடனே அவர் ஜெபிக்க உட்கார்ந்துட்டார். அப்ப எவ்வளவு பாருங்க, ஒரு வல்லமையான மனுஷனாய் தேவன் அவரை பயன்படுத்தினார். இன்னைக்கு அநேகர் 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எத்தனையோ வருஷமாய் கூட தனிப்பட்ட ஜெபம் காணப்படாமல் இருக்கிறது. பாருங்க, ஜெபிக்கிறதுல கூட சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க நன்றி சொல்லி ஜெபியுங்கள், துதித்து ஜெபியுங்கள். நான் வேதவசனம் அநேக வசனம் இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கிறேன். 100கணக்கான வசனம் இருக்கு. போல ஜெபத்துல நீங்க நல்ல பாடலை பாடி, எபேசியர் 5:19 பாத்தீங்கன்னா நல்ல பாடலை பாடி ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும்படியா, கொலோசியர் 3:16. அதே போல சங்கீதம் 5:3, சங்கீதம் 59:16, சங்கீதம் 57:7-8. அதுபோல பிலிப்பியர் 1:1 அதிகாரம் 3 முதல் 6 வரை. இப்படி நன்றியோடு துதித்தலோடு அங்கே தேவனுக்கு நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுபோல குடும்பத்தினரை சபை காரியங்களில குறிப்பிட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11 வரை. அதே மாதிரி யாக்கோபு 2:9. அப்ப ஒவ்வொருத்தரையும் சொல்லி, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர்களை சொல்லி, அவருடைய தேவைகள், அவருடைய வேண்டுதல், அவருடைய காரியங்களுக்காக அந்த குறிப்பிட்டு நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுபோல வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, கீழ்ப்படிதலுக்காக. நீதிமொழிகள் 3:6-7. அதுபோல யோபு 1ஆம் அதிகாரம் 1-5. நீங்க யோபுவை பத்தி வாசித்தீங்கன்னா அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். அப்ப ஜெப அறிக்கை செய்வதற்கு முன்பாக இப்ப நம்ம வாசித்த அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அங்கே பாவ அறிக்கை செய்து சுத்திகரிப்பு செய்து அங்கே ஜீவ பலியாய் தேவ சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப தேவன் நம்ம எதற்கு பிரிச்சு எடுத்திருக்கார்? சுவிசேஷம் சொல்ல, ஊழியம் செய்ய, சபை வளர்ச்சி அடைய. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18-20, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-3 வரை, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படி அங்கே சபை எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும், யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இப்படி எல்லாமே ஜெபத்துல நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஜெபம், அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க அணிந்து கொள்ள வேண்டும். ஜெபமே எப்படி இருக்க வேண்டும்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, கண்ணீரோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நீங்க ஜெபிக்க வேண்டும். 1 பேதுருல சொல்லி இருக்குது, மனைவியானவள் பலவீன பாண்டம், தடைவராதபடி நீங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டும். அதேபோல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா கொர்நேலியு, அவன் தேவ பக்தி உள்ளவனும் எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற மனுஷனாம். கொர்நேலியு ஒரு பெரிய அதிகாரி, ஆனால் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, தான தர்மங்கள் செய்கிறவன், வர்ற வருமானத்தை ஒருத்தருக்கும் கொடுக்காம பூட்டி எடுத்து வைக்கிற மனுஷன் அல்ல, அல்லது பிரியப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறவன் அல்ல. தானம் வேறு, தர்மம் வேறு.
அதையெல்லாம் அவன் செய்து கொண்டு வந்தான் கொர்நேலி. அதனாலதான் அங்கே பேதுரு அவரை சந்தித்து கடைசியா பேதுரு சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவங்க குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே இவர்கள் வருகிறார்கள் என்று அறிந்த உடனே அந்த கொர்நேலியு என்ன செய்தார்? தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரர்கள், கூட இருந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாத்தையும் வர வச்சு தன்னுடைய வீட்டுக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல. அப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் இருக்குது? அப்போ ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால் பாஸ்டர் தான் 100% ஓடிட்டே இருக்க வேண்டும், பாஸ்டர் தான் ஜெபிக்க வேண்டும், பாஸ்டர் தான் எல்லா பொறுப்பு அவருக்கு என்று இன்றைக்கு விசுவாசிகள் ஒதுங்கி போவதனாலதான் இன்றைக்கு என்ன ஆகி விடுது? சபையினுடைய வளர்ச்சி காணப்படாமல் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு அந்த சர்வாயுத வர்க்கம் வேண்டும், பாஸ்டருக்கு மட்டும் இருந்தா பத்தாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஏன் சத்துருவா மாறுறாங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றல. கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பிள்ளைகள் எழும்புறாங்க என்றால் அதுதான் காரணம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார். அந்த பொறுப்பை அந்த பிள்ளைகள், அந்த கணவன், அந்த மனைவி, அந்த குடும்பத்தினர் செய்யவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. ஆனா அதே இது யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, 2 பக்கம் இருக்கு வேதம். அதான் இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டையும், இங்கேயும் வெட்டும் அந்தலையும் வெட்டும், செய்யாதவனையும் வெட்டும், சரியா செய்யாதவனையும் வெட்டும். சரியா செய்யறவனுக்கு கூட நின்று எதிர்த்து நிக்கிறவனை வெட்டியை போடுவது. ஆமென். அதனாலதான் உங்களுக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நீங்க கர்த்தருடைய கரத்துல பொறுப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன வேணா செய்யறேன், ஏன்னா எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஊழியம் செய்ய பொறுப்பு கொடுத்திருக்காரு, ஜெபிக்க பொறுப்பு கொடுத்திருக்காரு, தேவனை பற்றி பேச எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அப்ப நான் தேவனைத்தான் பேசுறேன். நான் ஒன்னும் சினிமா கதையோ கட்டுக்கதையோ அல்லது ஏதோ ஒரு ராமாயண ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களை, வீண் வார்த்தைகளை நான் பேசவில்லை. ஏதோ ஒரு புராணம் பேச வரல. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சரியாக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கு. அதனாலதான் யாக்கோபு 4:7 சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதே போல உபவாசம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு சரியான உபவாசம் இருக்க வேண்டும். ஏசாயா 58:6-9 எப்படி உபவாசம் இருக்க வேண்டும்? ஏசாயா 57:7 சொல்லுது, ஏசாயா 65:24 சொல்லுது. எப்படிப்பட்ட உபவாசம் இருக்க வேண்டும்? நீங்க இன்னொன்னு சொல்லுது பாருங்க, சங்கீத புத்தகம் 106:15, என்னாகும் 22:24, 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 தகாத விதமாய் நீங்கள் கேட்கக்கூடாது. எப்படி? தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற, தனக்கு பிடிச்சத, தான் விரும்புகிறத கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜெபத்துல. அதான் என்னது? தகாத விதமாய் வேண்டுதல் கேட்கிறது. அதே போல தசமபாகம் காணிக்கைகளை, தசமபாகம் எப்படி கொடுக்க வேண்டும், காணிக்கையில எப்படி கொடுக்க வேண்டும், தேவன் கொடுக்கிற நன்மைகளை, அது நீங்க நாளாகம புத்தகம் 29:14 இருக்கு, யாக்கோபு 1:17 இருக்கு, லேவியராகமம் 27:30, உபாகமம் 11:42. அதே போல இயேசு சொல்றாரு லூக்கா 6:38 உபாகமம் 26:13 உபாகமத்துல சொல்லுது, லேவியருக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுங்க, உதவி செய்யுங்க. அதை மீறவும் கூடாது, மறக்கவும் கூடாதுன்னு சொல்லு. அதனாலதான் அந்த ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அந்த விதவை அவள் தன்னுடைய ஜீவனத்தில் இருந்து எடுத்து போட்டார். அந்த 1 காசு போடுறவளை பார்த்து, அந்த 2 காசு போடுறவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னால், தன்னுடைய ஜீவனத்தை, அவளுடைய அதை சாப்பிட்டதான் அவளுக்கு உயிர், ஆனாலும் அதை எடுத்து காணிக்கையா எனக்கு போட்டாள். அவள் கொடுத்ததுதான் அவள் பரிபூர்ணம் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
உபாகம் 15:11 சொல்லுது, எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் சகோதரனும் பரதேசியா இருக்கட்டவனுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டது, தரித்திரருக்கு நீங்க கொடுங்க என்று. ரோமர்ல 15:26, கலாத்தியர் 6:6 சொல்லுது, நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கொண்டு கொடுக்கறதல்ல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சுவிசேஷர்களுக்கும் பிதைக்க அது நீங்க உதவி செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, அங்கே பிலிப்பு பட்டணத்தோட மக்கதோனியாவில் அவர்கள் என்ன உதவிகளை செய்தார்கள் என்று. அது போல ஆபிரகாம் ஆதியாகமத்துல நீங்க பாக்குறீங்க, எபிரேயர்லையும் பாக்குறீங்க. யாக்கோபு ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். மல்கியால ஆண்டவர் சொல்றார் 3ஆம் அதிகாரத்துல, உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க, நான் அதை உங்களுக்கு ஆசீர்வதிக்காமல் இருப்பேன் என்று என்னை நீங்க சோதித்து பாருங்கள் என்று சொல்றார். ஆமென். பாருங்க, ஜெபம் மட்டுமல்ல, தசமபாகம் கொடுப்பதிலும், காணிக்கை செய்வதிலும், உதவி செய்வதிலும், மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதிலும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள், தியானிக்கிற காரியங்கள், அது மட்டுமல்ல ஐக்கியப்படுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் சபைகளிலே காணப்பட வேண்டும். இதுதான் சரியான ஒரு வளர்ச்சி. அதுபோல ஆராதனை ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற வாரம் அதை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆராதனைக்குரிய காரியங்கள் எப்படி துதிக்கிறது, எப்படி ஸ்தோத்தரிக்கிறது, பாடல்கள் எப்படி பாட வேண்டும் என்று கூட இருக்கு. ஸ்தோத்திர பாடல்கள், அங்கே ஜெப பாடல்கள், உற்சாக பாடல்கள், விசுவாச பாடல்கள், ஆறுதல் பாடல்கள், உற்சாகப்படுத்துகிற பாடல்கள், நன்றி சொல்லி பாடுற பாடல்கள், மரண வீட்டிலே பாடுகிற பாடல்கள், அங்கே துக்க வீட்டிலே பாடுகிற பாடல்கள், ஆறுதல் கொடுக்கிற பாடல்கள், இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்தந்த பாடல்கள் தான் இருக்கு. அதைத்தான் அங்க பாடணும்னு இருக்கு. எல்லா இடத்துலையும் எல்லா பாட்டையும் பாட முடியாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சரியான முயற்படி, சரியானபடி அதை செய்து முடிக்கும் பொழுது அந்த சபையானது ஆவியினாலே நிரம்பி, அந்த சபையானது சரியான ஆத்தும ஆதாயம் செய்து கொள்ள, சரியானபடி நற்செய்திகளை பிரசங்கிக்க, அங்கே சரியான காரியங்களை, ஆண்டவர் எப்படி இழந்ததை தேட வந்தாரோ அதை போல நாம் சரியான ஒரு இழந்து போன ஆத்துமாக்களை கண்டுபிடித்து தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டியது நம்ம ஒவ்வொருவருக்குள்ள பொறுப்பாகிறோம். கர்த்தர் தாமே அந்த பொறுப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே பாருங்க, சபைகள் அப்போஸ்தலர் 9:31 சொல்லியிருக்கு, சபைகள் சமாதானம் பெற்று, சபைகள் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட சபைகள் தான் தேவனுடைய கிருபை இரக்கம் கிடைக்கும். ஆமென். சபைகளுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை சபைகள்ல பாருங்க, எல்லா சபைகளும் இன்றைக்கு உடைந்து, எல்லாம் பணம், காசு, அங்கே பதவி, அதிகாரம், பண ஆசை, அல்லது ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைகள், அல்லது ஊழியர்களுக்குள்ள பிரச்சனைகள், உதவி செய்கிற காரியங்கள், ஐக்கியப்படுற காரியங்கள், இப்படி பிரச்சனைகள் தான் இன்றைக்கு சபைகள்ல பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, சபைகள் சமாதானம் பெற்று, பழைய ஏற்பாட்டிலிருந்து அங்கே தேவனுக்குள்ளாக வந்த புதிய ஏற்பாட்டு சபைகளுக்குள்ள அங்கே யூதேயாவிலும் கலிலேயா, சமாரியா, அந்த 3 தேசங்கள்ல சபைகள் என்ன செய்யப்பட்டதாமா? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பரிசுத்தாவினுடைய ஆறுதலும் அவர்களுக்கு பெருகி கிடக்கு. அங்கே நடந்தது, அந்த சபைகளுக்குள்ள அது நடந்தது. அப்ப அந்த காரியம் நம்முடைய சபைக்குள் இருக்க வேண்டும். ஆமென். அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதான் நமக்கு கிடைக்கிற நன்மை. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராய். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா அருமையான நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க, அதனுடைய மகிமையை, மகத்துவங்களை, அதிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை, அதிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே தேவனுக்குரிய காரியங்களை
ஆண்டவரே, சபைகளுக்குள்ளா எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, எப்படி பக்தி விருத்தி அடைய வேண்டும், எப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவருக்கு எப்படி பயப்பட வேண்டும், எப்படி பக்தியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே, பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய கிருபை இரக்கம் இப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படியாக வளர தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதம், வழிநடத்துகிற ஆலோசனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, அதை கேட்டால் மட்டுமல்ல, அதை இப்படி நடந்து கொள்ள, அதை நிறைவேற்ற, அதை செய்ய கர்த்தர் இரக்கம் பார். எப்படி ஒரு செடியானது அது வளர்ந்தால் அது வெறுமன அது மரமாக நின்றால் மட்டுமல்ல, அது என்ன கனியோ அந்த கனியை கொடுக்க வேண்டும். அது என்ன விதையோ அந்த விதை, அது சரியான விதைக்குள்ள அந்த கனியையும் அதற்குரிய ஆகாரத்தையும் அது கொடுக்க வேண்டும். அல்லது அந்த மரத்தை வெட்டி போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் வளர்ந்தால் மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் அப்பா. எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறீர் என்று அதுவே எங்களுக்கு ஒரு அடையாளமாயிரு. ஒரு மரத்தை பார்த்து அதனுடைய கனிகளை பார்த்து அது இந்த மரம் இந்த கனி என்று சொல்லுவார். அதை போல எங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்குள்ளாய் இருந்து புறப்படுகிற அந்த கனிகள் மூலமாய், அந்த நன்மைகள் மூலமாய், அந்த ஆசீர்வாதம் மூலமாய், சமாதானத்தின் மூலமாய் தேவ இரக்கம், தேவ கிருபை தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.